வணக்கம். எப்பவுமே சிம்பிளா சமைக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு, நம்ம சமைக்க வரும்போதே, நம்ம சாப்பாடு வச்சா போதும், தயிர் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சமைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, மத்த வேலையெல்லாம் ஈஸியா முடிஞ்சிரும். ஸோ, நான் சாப்பாடு வச்சுட்டேன். அப்போ ரிலாக்ஸா என்ன பண்ணேன்னா, கீரை இருந்துச்சு. கீரைய வந்து கட் பண்ணி போட்டுட்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா 2மே போட்டுட்டேன். அப்புறம் அரைக்கும்போது ரொம்ப நைஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக துவரம்பருப்பும் கொஞ்சம் போட்டுட்டேன். இத குக்கர்ல ஒரு 3 விசில்ல வேக வச்சுட்டு, நான் வந்து பருப்பு மத்தியில கடைய மாட்டேன். நான் மிக்ஸியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துப்பேன். ஸோ இந்த மாரி செஞ்சுட்டோம்னா, இந்த ஒரு வேலை முடிஞ்சது ஈஸியா. அதுக்கப்புறமும் இது டக்குன்னு குக்கர்ல வைக்கிறது மட்டும் தான் வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரசம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பூசணிக்காய் இருக்கிறதுலயே பூசணிக்காய் கூட்டு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பூசணிக்காய் பொரியல். ஸோ நம்ம பூசணிக்காவ கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கட் பண்ணிட்டோம்னா, அது வேகறதுக்கு 10 நிமிஷம் கூட எடுத்துக்காது. ஸோ நம்ம வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலைய தாளிச்சு விட்டுட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு உடனே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துல வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சிம்பிளா சமைக்கலாம் அப்படின்னு போயிட்டு, டக்குன்னு